ஒசூர் இருந்து வந்துக்கிறேன். என் பேர் காலேப்பு. இந்த நாளில் நம்மளை எல்லோரும் உயிரோடு வைத்து எங்கெங்கோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நம்மளை எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நம்மளை ஆராதிக்கவும் துதிக்கவும் ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அருமையான ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய அம்மா மணிக்கணக்காக பாடுவாங்க. அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நம்ம கிடையாது. அவங்க நின்று இரவும் பகலும் ஜெபம் பண்ணி நம்மளை எவ்வளோ ஆபத்திலிருந்து நம்மளுக்காக இரவும் பகலும் உபவாசம் இந்த நாளில் கூட பாரு, நம்மளுக்காக உபவாசம் போட்டு 4 மணி நேரம் நின்று ஸ்டேஜில் பேசுகிறவர் ஒரே ஊழியக்காரர் இவர் தான். ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டார். ஒரு நைட்டெல்லாம் ஆகும் நான் வர ஒசூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு. எதுக்கு வர? பெரிய பெரிய சர்ச்சில் தேவன் கிடையாது, பெரிய பெரிய பில்டிங்களெல்லாம் கிடையாது. அது இருந்து நாளெல்லாம் போயிடுச்சு. அந்த இப்போ பாரு, இது சர்ச்சின்னு யாருமே சொல்ல முடியாது. வீட்டில் தான் ஒரு வாசம் பண்ணுற ஒரு தேவன். இது வீடு ஒரு சர்ச்சின்னு சொல்ல முடியுமா? வீடு மாதிரி எவ்வளோ அவருக்கு ஆண்டவர் அவருக்கு எவ்வளோ நல்ல ஒரு ஞானத்தையும் அறிவும் தெளிவும் புத்தியும் கொடுத்து எப்படி கட்டிக்கிறாரு பார்த்தியா? வீட்டில் தான். அந்த நாளில் கூட போகிறத வீடுங்களில் தான். பைபிளில் பார்க்கும்பொழுது வீடு வீடாக தான் இயேசு ஜெபம் பண்ணார். மரித்து 3ஆவது நாளில் உயிரோடு இழந்த கர்த்தர் இன்றைக்கி எங்களுக்கு எவ்வளவோ ஆபத்து, எவ்வளவோ பிரச்சனை, ஃபோன் போட்டு அவர் ஜெபம் பண்ணுவார். உடனே பையனுக்கு ஒரு நேரத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி தலை ஒரு லாரி அந்த டயர் பெஸ்ட்டாகி அந்த தகரம் பெஸ்ட்டாகி அப்படியே சுற்றின்னு வந்து இங்கே அடித்து கீழே விழுந்து மூக்கில் வாயில் எல்லாம் ரத்தம். நான் அவ்வளோதானா நினச்சிட்டேன். உடனே ஃபோன் போட்டேன். ஃபோன் போட்டதும் ஒன்றும் ஆகாது, நீ ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போ, நான் ஜெபம் பண்ணுறேன். என்ன ஆகாதுன்னாரு. எல்லா இடத்துக்கும் எல்லாம் நார்மல் ஆகிடும்னாரு. அதே மாதிரி ஒரே 1 மணி நேரத்தில் அந்த இன்ஜெக்ஷன் பண்ணி ஒரே அந்த வீக்கம் ரத்தமெல்லாம் நின்று போச்சு. இவர் என்ன சொன்னாரோ அப்படியே ஆச்சு. எல்லாம் எக்ஸ்ரே என்னென்ன எடுத்தோமோ எல்லாமே எடுத்தோம். எல்லாமே நார்மல் தான். நீ எங்கே போய் எல்லாமே என்னென்ன டாக்டர் சொன்னாரோ எல்லாம் செய்ய, எல்லாம் நார்மல் தான் அப்படின்னாரு. எல்லாமே நார்மல் தான். இப்போ கூட பாரு, உடம்பு சரியில்லாமல் தான் அங்கே கொஞ்ச நாள் வர முடியல. மாதம் வர்றது தான். இந்த நாளில் உயிரோடு நிற்கிறேன்னா தேவ கிருபை தான். அவர் இயேசு இல்லாமல் நம்மலாம் உயிரோடு வாழவே முடியாது. 2வது தசபாவத்தில் கையை வச்சா சாபம். தசபாவம் தான் மெயின். நம்ம நல்லா வாழணும். நான் தசபாவம் தான். நான் அதில் கையை வச்சேன், கடையே ஸ்டக் ஆகிடுச்சு. எந்த கடை பூரா அப்படியே நின்று போச்சு. தசபாகம் எடுத்து வச்சு அதில் எடுத்து நான் செலவு பண்ணேன். பூரா அப்படியே கடை எல்லாம் ஸ்டாப் ஆகி திருப்பி பையனுக்கு விரல் மேலே அந்த கடை பெட்டி அந்த கிரெயினில் தூக்கி வைக்கும்போது கால் மேலே விரல் மேலே இறக்கி கால் இதாகி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதில் இடத்த துட்டு டபுளாக 20-30 ரூபாய்க்கு செலவாகி போச்சு. அந்த மாதிரி நம்ம வாழ்கிறதுக்கு தசம்பாகம் தான் மெயினே. எனக்கு தெரிஞ்சு நான் நிறையா அடிபட்டுட்டேன். தசம்பாகம் எடுத்து வச்சாக்கா அது எப்படி வருதுன்னே தெரியாது. கடவுள் எந்த மூலையிலேருந்து கொடுக்குறாருன்னே தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக வருது. தசம்பாகத்தில் கையை வச்சா குளோஸ். எல்லாம் வாழ்க்கையில் லெஸ் ஆகி போகுது. எல்லாம் அடி நிறையா செலவுங்கோ விரையுங்கோ நிறையா ஆகுது. இது நான் ஒரு சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். இது ஒரு சிறு சாட்சியாக சொல்கிறேன். அருமையான ஆவிக்குரிய தகப்பனுக்கு ஒரு சிறு கையை தட்டுங்கோ, கரையோசை கொடுங்க. அருமையான அம்மா மணிக்கணக்காக பாடுவாங்க. இப்போ கூட பாரு, காலையிலேருந்து தொண்டை என்னவோ கோல்டு ஆகிட்டு பாட முடியல. அப்போ கூட உடலை அவங்க பிச்சு ஒதுக்கிட்டாங்க. உடலை அது சரியாக ஆகிப்போச்சு. பாடி 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 சரியாக அருமையான ஹார்மோனியம் வச்சு கொடுத்துக்கிறாரு கடவுள். அருமையான வசனம், பைபிள் வசனம். அந்த பைபிள் வசனம் அருமையாக டிவிலெல்லாம் கூட அது படிச்சுன்னா அருமையாக இருக்கும். வசனம் கேட்கணும். டிவியில் எந்த செல்ஃபோனில் இன்றைக்கெல்லாம் அது தான் ஓடும். இவர் வசனம் தான் ஓடும். அது படிக்கும். ஹார்மோனியம் அவர் யாரோ ஒரு புதுசாக வந்து பாடுறாரு. நல்லா பாடுறாரு, ஓரளவுக்கு பாடுறாரு. கடவுள் எல்லாமே நிறைவே கொடுக்குறாரு இவருக்கு. ஆனால் அந்த சர்ச்சின்னு இது யாரும் சொல்ல முடியாது. வீட்டில் தான் ஒரு வாசம் பண்ணுறவர். சாலமோன் கட்டும்போது இருந்தார் தேவன், அதில் உலாவினார். இப்போ கிடையாது. எந்த சர்ச்சிலுமே சர்ச்சின்னாவே கிடையாது. பெரிய பெரிய பில்டிங்லெல்லாம் கிடையாது. அவங்க சும்மா தான் செய்தி பேசணும், மெசேஜ் பேசணும், சும்மா தான். வார்த்தையின்படி வாழ்ந்தால் தான் நம்மளுக்கு தேவன் ஆசீர்வாதம். 2வது மெயின் தசபாகம். நீ 100 ரூபாயில் 10 ரூபாய் எடுத்து போய் டபுள் ஆகி போகுது. அன்றைக்கே என் அனுபவம். எடுத்து செலவு பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சு கதை. இதுதான் என் சிறு சாட்சி.
இவங்களுக்கு அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. நல்லா ஜோராக கையை தட்டுங்க. நீங்கள் எவ்வளோ தட்டுறீங்களோ ஆண்டவர் பலம் கொடுப்பார். ஏன்னா நம்மளுக்காக தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது. தேவன் அவங்கள எடுத்து பயன்படுத்துகிறாரு. எவ்வளோ பாரு சேருங்க. இன்றைக்கி வந்து நான் கால் மேலே கால் போட்டுன்னு உட்காடுறேன். நான் அவர் கால் மேலே கால் போட்டால் பிடிக்காது. காலை தூக்கி விட்டு வராரு. அந்த மாதிரி இது சிறைச்சாச்சு. இந்த நாளில் எவ்வளோ பேர் மரித்து போனார்கள். ஆண்டவரே, எங்களை உயிரோடு வைத்து அருமையான தகப்பனையும் தாயும், ஆவிக்குரிய தாய் ஆவிக்குரிய தகப்பனையும் அவங்கள வைத்து எங்களை ஆண்டவரே இந்த நாளில் உயிரோடு வந்து இங்கே சாட்சி சொல்ல உயிரோடு எங்களை வைத்து எவ்வளோ பேர் மரித்து போனார்கள். ஆண்டவரே, உன்னை அறியாமல் எவ்வளோ பேர் இந்த உன்னுடைய ராஜ்யத்தை காணாமல் உன்னை அறியாமல் உமக்கு விரோதமாக பேசி எங்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் கூட மறுநாளே அடித்து போடுறாரு ஆண்டவர். ஆமாம், இது நான் என் சாட்சி. இது எங்களுக்கு எவ்வளோ பேர் விரோதமாக எழுந்தாங்க. சண்டைக்கு சும்மா அப்படி டாயின்னு வந்தாவே மறுநாள் அவங்க இடத்துல தேவன் அடித்து போட்டுடுறாரு. ஏன்னா ஏன் அவர் அடிக்கிறாருன்னா அந்த அளவுக்கு இருக்கணும். அவருடைய வார்த்தை என்ன, அந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தால் தான் ஆடல். இப்போ நான் பாடினேன், நான் பரலோகம் போக முடியாது. ஆடல் பாடல் இதில் எல்லாம் பரலோகம் போக முடியாது. அவருடைய வார்த்தை அந்நாளிலே என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே நான் உங்களை அறியேன்றார். விபச்சாரக்காரரேன்னு திட்டுறாரு. எங்கள் ஊழியக்காரர் திட்டினா கவனிக்குவீங்களா? ஆண்டவரே திட்டிக்கிறாரு. ஏன்னு கேளு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆடுறது பாடுறது எகுறது அங்கே சுற்றுறது இங்கே சுற்றுறது இப்படியெல்லாம் இருந்த வேலைக்காகாது. ஏசுனா லேசு கிடையாது. வார்த்தை தான், அவருடைய வார்த்தை தான். நான் இவ்வளோ பேசுகிறேன், நான் பரலோகம் போகணும்னு எனக்கே தெரியாது. ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்போது நம்மளை உயர்த்திடுறாரு. உனக்கு விரோதமாக எவனுமே முடியாது. என் வயசில் அவர் ஏற்றுக்கின்னு போனால் நான் நிறைய பார்த்துட்டேன். டாயின்றும் மறுநாள் அங்கே என் கடையானுக்கு எழுதலாமா, காலை ஓடிச்சிக்கிறான், கையை ஓடிச்சிக்கிறான், விழுறான். என்ன இல்லை, நைட்டில் ஒரு 12-1 மணி இருக்கும். நம்மளது பெட்டி கடை தான், திராட்சை கடை ஒசூரில். மரம் ஒழிஞ்சு டிவிஎஸ் அந்த வண்டி அங்கே நிற்க வச்சுக்கிறேன். மரம் ஒழிஞ்சு பெரிய மரம் ஒழிஞ்ச மரம் டிவிஎஸ் மேலே விழுந்துருச்சு. போச்சுடா வண்டின்னு நினச்சேன். அதை தூக்கவும் முடியாது. நின்று யோசனை பண்ணுறேன், என்னடா பண்ண. டக்குன்னு ஒரு 5 பேர் வந்தாங்க. எங்கேருந்து வந்தானுங்கன்னு தெரில. நானா இருண்ணா நில்லுண்ணா எல்லாத்தையும் தூக்கி அப்படி விட்டுட்டு வண்டியை நிறுத்தி வச்சுட்டு போயிட்டானுங்க. ஒரே ஒரு 5 நிமிஷம் தான், 10 நிமிஷம் தான். எங்கேருந்து வந்தான்னு தெரியல. அந்த மாதிரியெல்லாம் தேவன் எவ்வளோ ஆபத்து, எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ நிந்தைகள், எவ்வளோ பரியாசக்காரர்கள், எவ்வளோ போராமைக்காரர்கள் இவங்க மத்தியிலெல்லாம் இருந்து நம்மளை தூக்கின்னு வராரு. ஏன்னு கேட்டால் உயிருள்ள தேவன் அவர் தான். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ மகிமுள்ள தேவனாக இந்த உலகத்தில் வேறு ஒரு தெய்வமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என் பேரே கணபதி. நான் இந்துலேருந்து கன்வென்ட் ஆணுவேன். இன்றைக்கி அண்ணன் தம்பி அப்பா அம்மாவை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நான் இன்றைக்கி ஒண்டியே நிற்கிறேன். எல்லாமே என்னை ஒதுக்கிட்டாங்க. நானும் போகிறதில்ல, சொல்லுவேன் ஆண்டவரை பற்றி, அவ்வளோதான். 4 பேர் நாங்கள் அண்ணன் தம்பிக்கோ எல்லாம் கராத்தா மாஸ்டர் தான். நானும் கராத்தா மாஸ்டர் தான். ஆனால் உடம்பு சரியில்லாமல் உடம்பெல்லாம் டீல் ஆகி போச்சு. சிறிய சாட்சி சொன்னதுக்காக நன்றி. ஆண்டவருக்கு கொடியான கொடி நன்றியை தெரிவித்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.